உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை வீட்டில் இருக்காங்களா? ஒர்க் பண்ணுறாங்க சார். அவங்க எப்படி நேர்மையை வேலைக்கு போனாங்களா இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு? சார் இந்த இன்டர்வியூவில் வேற எதுவும் சார் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அருண், ஜஸ்ட் டெஸ்ட் தான், உட்காருங்க. ஓகே அருண், யூ ஆர் செலக்டட். பட் நீங்கள் கடைசியாக ஒன்று பண்ணுமே. என்ன சார் பண்ணணும்? உங்கள் சட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரு 2 ரவுண்ட் சுற்றணும். அப்படி சுற்றுனீங்கன்னா யூ ஆர் செலக்டட். ஐயோ உங்க அறிவு இருக்கா இல்லையா? வந்ததுல கேவலமா பேசிக்கிட்டு இருக்க. இப்படிதானே அருண் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும். இந்த ஆஃபீஸை சுற்றி முழுக்க சிசிடிவி கேமரா இருக்கு. அதில் நீங்கள் பேசுறது ஆடியோவோட ரெக்கார்ட் ஆகும். சார் டச் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருக்கேன், எதுக்கு மறுபடியும் வந்து உரசுறீங்க? உரசாங்க செஞ்சாங்க, என்ன கடத்திட்டா போனாங்க. ஆளு நல்லா இருக்கேன்னு சும்மா உரசி பார்த்தேன். இதுக்கே அப்படின்னா மேனேஜர் கூட ரூம்லாம் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுவ? பொறுக்கி. அம்மா எவ்வளோ அமௌண்ட்டு? இல்லை ஃபோன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டம்மா. நீங்கள் அர்ச்சனா யாரு? நான் தான் சார். அடுத்து நீங்கள் தான், உள்ளே போங்க. ஹலோ அர்ச்சனா, உள்ள வர சொல்லுங்க. இப்படிலாம் பேசுறது கேவலம் இல்லைன்னு கேட்டீங்களா? இப்ப பேசுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அர்ச்சனா. என்னோட ஆஃபீஸில் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஓகே சார். இந்த மாதிரி பொறுக்கிங்க பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெண்கள் பல விஷயத்துல சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் காலம் எப்பவோ மாறி போயிடுச்சு. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க மட்டும் கடைசி வரைக்கும் மாறவே மாட்டீங்கல்ல. ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணுமே தவிர அது ஒரு வாய்ப்பா பார்க்க கூடாது. சார் இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் மாறவே மாட்டாங்க. பஸ்ல, ட்ரெயின்ல, எங்க போனாலுமே இந்த மாதிரி ஆட்களை நாங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸை மட்டும் குறை சொல்றீங்கல்ல. இன்னைக்கு இந்த பொண்ணு டீசெண்டா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, தப்பு அந்த பொண்ணு மேலையா இல்ல உங்க மேலையா? நீங்களாம் முதல்ல எந்த தைரியத்துல இதெல்லாம் பேசுறீங்க? இவங்களோட தைரியமே இந்த சொசைட்டி தான் சார். நாங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு யாருக்கிட்டயாச்சும் போய் சொன்னா, நீ எதுக்கு அங்க போன, நீ எதுக்கு அப்படி ட்ரெஸ் போட்டு போன, அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ஒரு நாள் வரும், அப்போ நீங்க எல்லாம் தொடுறதுக்கே யோசிப்பீங்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் நாட்டிலயும் இருக்கக்கூடாது, வீட்லயும் இருக்கக்கூடாது, அவ்வளவு ஏன் என் ஆபீஸ்ல கூட இருக்கக்கூடாது. வெள்ளப்படா.